இறைக்குலமே இணைந்திடுவோம், இறைபலியில் கலந்திடுவோம், அனுதினம் அவரை தேடிடுவோம், அன்புடன் அவர் பதம் நாடிடுவோம். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம், வல்லவர் இயேசுவை போற்றிடுவோம். தாயின் கருவினிலே தயவாய் தெரிந்தெடுத்தார், உள்ளங்கையினிலே நம்மை தெரிந்து வைத்தார். கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் கருத்தாய் நம்மை காக்கின்றார். கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் கருத்தாய் நம்மை காக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம், வல்லவர் இயேசுவை போற்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். இன்று 5வது வார ஞாயிற்றுக்கிழமையை இந்த தவக்காலத்தில் நாம் கொண்டாடுகின்றோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் மிகுந்த பலனை கொடுக்கும், விளைச்சலை கொடுக்கும். இன்றைக்கு மடிவதற்கு நாம் தயாரா என்ற ஒரு கேள்வியோடு, எதற்காக யாருக்காக மடியப் போகின்றோம், எப்படிப்பட்ட கொள்கைகளுக்காக மடியப் போகின்றோம், எந்த லட்சியத்திற்காக மடியப் போகின்றோம், இந்த கேள்விகளை நமக்குள் எழுப்பிக் கொண்டு நம்முடைய இந்த உலக வாழ்வு அடுத்தவர்களுக்கு என்ன பலனை கொடுத்திருக்கின்றது என்ற எதிர்பார்ப்போடு இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறிச் செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன், பாவங்களை நினைவு கூற மாட்டேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 31ஆம் அதிகாரம் 31 34 முடிய இறைவார்த்தைகள். இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 முடிய இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு தொண்டு செய்வோ என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் என்கிறார் ஆண்டவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 12, இறைவாக்கியங்கள் 20 முதல் 33 முடிய. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு, அது இடிமுழக்கம் என்றனர். வேறு சிலர், அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். நாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தவக்காலத்தினுடைய 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு குறிப்பிட்ட மையக்கருத்தின் அடிப்படையில் நற்செய்தி வாசகங்கள் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது சோதனையில் துவங்கி அவருடைய உருமாற்றம் என்று சொல்லி படிப்படியாக அந்த நற்செய்தி வாசகம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு தவக்காலத்தினுடைய இன்னொரு கோணம், பரிமாணம் நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. தவம் இருப்பதின் நோக்கம் அல்லது நோன்பினுடைய லட்சியம் வெறுமனே தான் மட்டும் வாழ்வு பெறுவதல்ல, மீட்படைவதல்ல, கடவுளுடைய ஆசிரை பெறுவதல்ல. மாறாக என்னுடைய தவத்தினால், என்னுடைய நோன்பினால், என்னுடைய ஜெபத்தினால் அடுத்தவர்களுக்கு நான் எதை கொடுத்திருக்கின்றேன்? தியாகம் என்ற மைய கருத்து இன்றைய நற்செய்தியிலே அதிகமாய் வலியுறுத்தப்படுகின்றது. எனவேதான் என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு என்ன செய்தியை கொடுத்திருக்கின்றது, என்ன பலனை விதைத்திருக்கின்றது, எப்படிப்பட்ட ஒரு கைமாறை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த கேள்வி எழ வேண்டும், எழுப்ப வேண்டும்.
கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். ஒரு கோதுமை மணி மடிந்து 1000 கோதுமை மணிகளை உருவாக்க வேண்டும். அதுதான் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பும் லட்சியமும். ஒரு கோதுமை மணிக்கே இவ்வளவு அழைப்பையும் லட்சியத்தையும் ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கின்றார் என்றால், ஒரு மனித வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு ஒரு அழைப்பை, ஒரு லட்சியத்தை கடவுள் விதைத்திருக்க மாட்டார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறந்தது முதல் இறக்கின்ற வரை நான் உண்டால் போதும், உறங்கினால் போதும், நான் வசதியோடு வாழ்ந்தால் போதும், நான் ஆடம்பரங்களோடும் சுகத்தோடும் வாழ்ந்தால் அதுவே வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் இன்றைய நற்செய்தி மிகப்பெரிய ஒரு சவால். இன்னும் கூட அதை கொஞ்சம் விரித்து பார்த்தால் தெரியும். நான் வாழ்ந்தால் போதும், என்னுடைய குடும்பம் நலமாக இருந்தால் போதும், அதோடு என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் நிறைவேறிவிட்டது. அர்த்தமில்லை. மனித வாழ்க்கையில் ஒரு பொருளும் இல்லை, ஒரு அர்த்தமும் இல்லை. எப்பொழுது ஒரு மனிதன் நான் மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் சமூகமும் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி முன் வருகின்றாரோ, அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய இந்த அழைப்பு உருப்பெறுகிறது. கோதுமை மணியாய் இந்த மண்ணில் மடிய வேண்டும். மடிவதற்கு தயங்குகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவின் சீடனாய் இருக்க முடியாது. வெறுமனே பேரளவுக்கு ஞானஸ்நானத்தை, திருமுழுக்கை பெற்றிருக்கலாம், நற்கருணையை ஒவ்வொரு நாளும் உண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த கிறிஸ்தவனுடைய அழைப்பே அடுத்தவர்களுக்காக வாழ்வதிலே அடங்கி இருக்கின்றது. வழக்கமாக சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் வாழ்ந்து ஏமாளியாய் மாறிவிடாதே. இருக்கிறதையெல்லாம் கொடுத்து நீயே உன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் கொள்கிறாய். மற்றவங்க காரியத்திற்காகவும் ஊர் காரியத்திற்காகவும் ஓடி ஓடி போய் நின்று என்ன சாதிச்ச? இதெல்லாம் ஒரு பொதுநல நோக்கோடு செயல்படுகின்ற ஒரு மனிதனை நோக்கி வீசப்படுகின்ற விமர்சனம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனித வாழ்க்கை அவனோடு முடிந்து போய்விட்டால் அவனுடைய வாழ்க்கை ஒரு விலங்கிற்கு சமம். ஒவ்வொரு விலங்கும் இந்த உலகத்தில் பிறக்கின்றது, வாழ்கின்றது, இரையை தேடுகின்றது, உண்ணுகின்றது, இறுதியிலே இறக்கின்றது. அது அதுக்காக மாத்திரமே வாழ்ந்துவிட்டு சாகின்றது. ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனுடைய வாழ்க்கையில உறுதுணையாகவும் உடனிருந்து வழிநடத்துகின்ற தோழனாகவும் இருக்க வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் மடிகின்ற பொழுது எத்தனை பேருக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டும். சுயநலத்தோடு வாழ்ந்து மரித்தவனுடைய கல்லறையில் புற்கள் கூட முளைப்பது கடினம். அந்த அளவுக்கு அவனுடைய மனமும் உடலும் இறுகி போயிருக்கின்றது. இன்றைக்கும் கூட பொதுநலத்தோடு வேலை செய்கின்றேன் என்று சொல்லி வருகின்ற எத்தனை மனிதர்கள் சுயநல கூட்டிற்குள் அடைபட்டு கொண்டு தங்களை வளர்த்து கொண்டு தங்களுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொண்டு தங்களுடைய அதிகாரத்தை குவித்து கொண்டு வாழுகின்ற மனிதர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அது அரசியல் தலைவர்களாகட்டும், சமூக தலைவர்களாகட்டும், நிறுவனத்தினுடைய அதிகாரிகளாகட்டும், திருச்சபையினுடைய அங்கங்களாகட்டும் அல்லது தலைவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் ஒரே அழைப்பு தான், ஒரே லட்சியம்தான். என்னால் எத்தனை பேர் வாழ்வு பெற்றார்கள்? என்னுடைய உழைப்பிலே, என்னுடைய பொருளாதாரத்திலே, என்னுடைய ஆலோசனைகள் வழியாக, என்னுடைய உடனிருப்பின் வழியாக, என்னுடைய தோழமை உணர்வின் வழியாக, என்னுடைய போராட்டங்கள் வழியாக, என்னுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு அனுபவங்கள், நிகழ்வுகள் வழியாக எத்தனை பேர் வாழ்வு பெற்றிருக்கின்றார்கள், மாற்றத்தை பெற்றிருக்கின்றார்கள்?
கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி வாழுகின்ற மனப்பக்குவம் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லப்படுகின்ற நமக்குள்ளும் அதிகமாக இருக்கின்றது. அழைப்பையே இன்றைக்கு பிழைப்பாக்கி இருக்கின்றோம். எது நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதை வியாபார பொருளாக மாற்றி இருக்கின்றோம். எதற்காக? அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக நான் வளர வேண்டும், நான் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், நான் எல்லா ஆளுமையும் எனக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற சுயநல போக்கோடு அடுத்தவர்களை அழித்தும் மிதித்தும் இன்றைக்கு வாழுகின்ற தலைவர்கள் ஏராளம் ஏராளம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது பலனை கொடுக்கப் போவதில்லை, மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். அதே சமயத்தில் தீமைகளுக்காகவும் நம்மை அழித்துக் கொள்ளுகின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. தவறான வாழ்க்கை முறையில தவறான மனப்போக்கிலே வாழ்ந்து தங்களையே அழித்துக் கொள்ளுகின்ற கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த அழிவும் இந்த மடிவதும் தவறானது, அர்த்தமற்றது. உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அடுத்தவர் வாழ வேண்டும் என்பதற்காகவும் நியாயத்திற்காகவும் தன்னை அழித்துக் கொள்ளுகின்ற மனிதர்கள். இயேசு தன்னை முழுமையாக அழித்துக் கொண்டார், தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அதனாலதான் இயேசுவினுடைய அந்த இறப்பு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் உயிர்ப்பாக மாறியது. தன்னை அழித்தார், தன்னை அர்ப்பணித்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும் இந்த உலக மக்களுக்கு வாழ்வாக மாறியது. எந்தெந்த விதங்களிலெல்லாம் தன்னை கொடுக்க முடியுமோ அந்த விதங்களிலெல்லாம் தன்னை கொடுத்தார். அது பிறப்பில் துவங்கி இறப்பு வரை கொடுத்து கொண்டே இருந்தார். தனக்கென்று எதையும் சேமித்து வைத்துக் கொள்ளவில்லை. இருந்தது ஒற்றை ஆடை, உண்டது கூட எது கிடைக்கின்றதோ அதை உண்டார். நேரத்திற்கு தூங்கினாரா, ஓய்வெடுத்தாரா? இல்லை. நற்செய்தி பல இடங்களிலே குறிப்பிடுகின்றது. ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி சென்ற அவருக்கு அங்கு வேலை பணி காத்திருக்கின்றது. இயேசுவினுடைய இந்த தன்னலமற்ற ஒரு அர்ப்பணிப்பு தான் அவரை அந்த சிலுவையில் கூட கடைசி சொட்டு ரத்தம் வரை அடுத்தவர்களுக்காக கொடுக்க தூண்டி எழுப்பியது. எனவேதான் மடிவது நாமாக இருக்க வேண்டும், எழுவது ஒட்டுமொத்த சமூகமாக இருக்க வேண்டும். என்னை காப்பாற்றுவதற்கு ஒட்டுமொத்த சமூகத்தை அளிக்கின்ற எந்த ஒரு தலைவனும் உண்மையான தலைவன் அல்ல. மாறாக சமூகம் எழுவதற்கும் சமுதாயம் வாழ்வதற்கும் தன்னை அளிக்கின்ற ஒரு தலைவன் தான் உன்னதமான தலைவன். சுதந்திர போராட்ட தியாகிகள் மிகச்சிறந்த உதாரணம். பல நாடுகளுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் அற்புதமான ஒரு உதாரணம். இழந்தார்கள், தங்களை இழந்தார்கள், தங்கள் உடைமைகளை இழந்தார்கள், தங்களுடைய உறவுகளை இழந்தார்கள், தங்களுடைய உயிரை இறுதியிலே அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். உதாரணத்திற்கு ஒரு கதையை சொல்லுவார்கள். ஒரு துறவிகள் வாழுகின்ற மடம் ஒன்று இருந்தது. அதிலே ஒரு குரு இருந்தார். நூற்றுக்கணக்கான சீடர்கள் இருந்தார்கள். அந்த குருவிற்கு ஒரு மந்திரம் தெரியும், சாகாமல் எப்பொழுதுமே உயிர் வாழக்கூடிய அந்த மந்திரம். எனவே அந்த சீடர்களை அவர் பக்குவப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்று தெரிந்தால் அவர்களை அழைத்து அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பார். அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவர்களிடம் ஒரு சத்திய பிரமாணம் அவர் வாங்கிக் கொள்வார். இந்த மந்திரத்தை ஒருபோதும் வெளியே சொல்ல மாட்டேன், அப்படி சொன்னால் சொல்லுகின்றவருடைய மண்டை வெடித்து சிதறிவிடும். எல்லா சீடர்களுக்கும் வாழ வேண்டும், சாகாமல் எப்பொழுதும் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு பேராசை இருந்தது. எனவே அவர்கள் முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த குருவை அணுகுகின்ற பொழுது அந்த குரு அவருடைய காதுகளில் அந்த மந்திரத்தை ஓதுவார். அவர்களும் அதை மனப்பாடம் செய்து கொண்டு திரும்ப திரும்ப சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். புதிதாக ஒரு மனிதர் வந்தார்.
அந்த மடத்திலே சேர்ந்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார், சேர்ந்தார். சில நாட்கள் கழித்து, ஐயா குருவே, எப்பொழுதும் சாகாமல் இருக்கக்கூடிய மந்திரம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள், எனக்கும் சொல்லிக் கொடும் என்று சொல்லி அவரை அணுகி கேட்டார். அப்பொழுது குரு அவரை ஏற இறங்க பார்த்துவிட்டு, நீ இன்னும் முதிர்ச்சியடையவில்லை, இன்னும் சில மாதங்கள் போகட்டும் என்றார். சில மாதங்கள் உருண்டோடின. இப்பொழுது பக்குவத்தோடு வந்து அந்த சீடர் கேட்டார், இப்பொழுது நான் முதிர்ச்சி அடைந்து விட்டேனா, எனக்கும் சொல்லிக் கொடும் அந்த ஜெபத்தை என்று. இப்பொழுது அந்த குரு அவரை தனியே அழைத்து சென்றார். அவருடைய முதிர்ச்சியை கண்டுகொண்டார். அவருடைய காதுகளில் அந்த ஜெபத்தை ஓதுவதற்காக தயாரானார். அதற்கு முன்பாக அவரிடம் ஒரு சத்திய பிரமாணம் பெற்றுக்கொண்டார். என்னவென்று, எப்பொழுது இந்த ஜெபத்தை நீ வெளியே மற்றவருக்கு சொல்லுகின்றாயோ அப்பொழுது உன்னுடைய தலை வெடித்து சிதறிவிடும். சரி என்று ஒத்துக்கொண்டார். இறுதியிலே அந்த குரு அந்த சீடருக்கு அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். நடந்தது விபரீதம். அடுத்த நாள் அதிகாலை நேரம் 5 மணி, விடிந்தும் விடியாத ஒரு காலை நேரம். இந்த சீடர் எழுந்தார், நேராக ஓடினார். சந்தை கூடுகின்ற இடத்திலே உயரமான மேடையின் மீது ஏறினார். அப்பொழுது உரக்க கத்தினார், பொதுமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஓடி வாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு அற்புத ஜெபத்தை சொல்லிக் கொடுக்க போகின்றேன். எப்பொழுதும் சாகாமல் உயிரோடு இருக்கக்கூடிய மந்திரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகின்றேன் என்று சொல்லி உரக்க கத்தினார். அதிலே இந்த மடத்திலிருந்து வந்திருந்த சீடர்கள் ஒரு சிலரும் இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மூடன் நேற்றைய தினம்தான் குருவிடமிருந்து அந்த ஜெபத்தை கற்றுக்கொண்டான். சொன்னால் தலை வெடித்து சிதறிவிடும் என்று சொல்லி சத்திய பிரமாணமும் எடுத்துக்கொண்டான். இங்கு வந்து கத்துகின்றானே என்று சொல்லி அந்த சீடர்கள் அந்த குருவை பார்க்க ஓடினார்கள். குருவிடம் சொன்னார்கள், ஐயா குருவே, உம்முடைய சீடன் இந்த இடத்திலே இவ்வாறு கத்திக்கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி செய்தியை சொன்னார்கள். குரு அவனை பிடித்து வாருங்கள் என்றார். மீண்டுமாக ஒரு கூட்டம், சீடர் கூட்டம் ஓடியது. அதற்குள் அந்த உயரமான மேடையின் மீது நின்று கொண்டிருந்த அந்த சீடன் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுத்து விட்டார். எப்பொழுதும் சாகாமல் உயிர் வாழக்கூடிய அந்த மந்திரத்தை சொன்னவுடன் எல்லா மக்களுக்கும் சந்தோஷம். அந்த சீடர்கள் எதிர்பார்த்து கிடந்தார்கள், இவனுடைய தலை வெடித்து சிதறிவிடும் என்று சொல்லி. வெடிக்கவில்லை. இருப்பினும் அவனை பிடித்து கொண்டு வருவதற்கு பதிலாக இழுத்து கொண்டு சென்றார்கள். காரணம், அந்த சீடனின் மேல் இருந்த காய்மகாரமும் பொறாமையும். கொண்டு போய் குருவிற்கு முன்பாக நிறுத்தினார்கள். குரு கேட்டார், நீ இந்த ஜெபத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாயா? ஆம். நேற்றைய தினம் நீ எனக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தாயே? ஆம். இப்பொழுது கேட்டார், உனக்கு அச்சமாக இல்லையா உன்னுடைய தலை வெடித்து சிதறிவிடும் என்று சொல்லி? அந்த சீடன் அற்புதமாக பதிலளித்தான். வெடித்து சிதறுவது ஒரு தலையாக இருக்கும், உயிர் வாழ்வது ஆயிரக்கணக்கான தலைகளாக உயிராக இருக்கும். நான் மடிந்தால் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வாழ்வார்களே என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்னிடம் இருக்கின்றது என்று. இப்பொழுது குரு சொன்னார், நீதான் இந்த மடத்தினுடைய அடுத்த குரு என்று சொல்லி அவரை இருக்கையில் அமர வைத்துவிட்டு அவர் வெளியே நடந்தார். அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நான் எங்கே அழிந்து விடுவேனோ என்ற ஒரு பயம் நமக்குள் அதிகமாய் ஊற்றெடுக்க நான் எங்கே தொலைந்து போய் விடுவேனோ என்ற ஒரு அச்சம் ஊற்றெடுக்க அடுத்தவர்களுக்காக வாழுகின்ற மனநிலையும் மனப்பக்குவமும் நம்மை விட்டு வெளியேறி விடுகின்றது. நம்மை காத்துக்கொள்வதிலும் நம்மை பாதுகாத்து கொள்வதிலும் நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றோம். வாழ்வது ஒரு நிமிடமாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்துவிட்டு செத்தால் உலகம் உள்ளவரை அல்லது இந்த மனிதகுலம் உள்ளவரை நம்மை நினைவு கூறும். சிந்திப்போம். கோதுமை மணியாய் இந்த மண்ணில் மடிந்து அடுத்தவர்களுக்கு பலன் கொடுக்க தீர்மானத்தை எடுப்போம். வாழ்ந்து காட்டுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன்.
அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். வழிகாட்டும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தற்போது நிலவும் ஊடக உலகத்தை உணர்ந்து அதை பயன்படுத்தி மக்களை ஆன்மீக பாதையில் நடத்தி அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசாம் இறைவா, இந்நாட்டையாளும் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மக்களிடத்தில் பிளவை ஏற்படுத்தாமல் நீதி, நேர்மை, உண்மை என்ற பண்புகளை தங்கள் வாழ்வால் காட்டி நல்வழியில் அழைத்து செல்ல வேண்டிய அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, உலகம் முழுவதும் அமைதிக்காக போராடும் எல்லா போராளிகளுக்காகவும் வேண்டுகிறோம். எத்தகைய சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இறைவனையே நினைத்து நல்லது செய்ய வேண்டிய திட்டத்தை கொடுத்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, விதவைகள், அனாதைகள், பெரியவர்கள், உடல் ஊனமுற்றோர், நோயாளிகள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். நீர்தாமே ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். எடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன். சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். இன்னை விளக்காக ஏற்றவே வந்தேன். அதில் இன்னையே என்னையாய் ஊற்றவே வந்தேன். ஆன்மநூலில் இதயப்புவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன். ஆன்மநூலில் இதயப்புவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன். ஆண்டவரின் அடிமை என்று உனக்கு என்னை கொடுக்க வந்தேன். உந்தன் தரிசனம் கிடைக்கவே பல வருஷங்கள் தவித்தேனே. உந்தன் குரல் என்னை அழைக்கவே சிறு குழந்தை போல் துடித்தேனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உமடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே எண்ணற்றவான தூதரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையாம், சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவாம். தாயாக அன்பு செய்யும்
என்னுயிர் நீர்தானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவாம். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவாம், தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீர்தானையாம், சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவாம். உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவேன். நான் இன்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாயமாதாம் சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரமாயிரமாம் கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாயமாதா சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா.